மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். மாநில உரிமைகளை குறித்தும் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற கருத்தியலை நடைமுறைப்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் மாநில அரசுகள் வஞ்சிக்கப்படுகின்றன ஒன்றிய அரசுகளால் என்பதை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாட்டினுடைய ஊரகத்துறை செயலராக பணியாற்றிய திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும் அதுபோன்று உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசராக இருந்த திரு ஜோசப் கொரியன் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்து கலைஞர் அவர்களின் உற்ற நண்பராக இருந்து சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்டத்தினுடைய வீராங்கனை அஞ்சலை அம்மாளுடைய உறவானுமான நம்முடைய திட்டக்குழு துணைத் தலைவர் நாகநாதன் அவர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் உரிமை, இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகளின் உரிமையை குறித்து விரிவான ஒரு அறிக்கையை ஆய்ந்து அறிந்து ஓராண்டு காலத்திற்குள் தமிழக முதல்வர் கரங்களிலே அதை ஒப்படைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே என்னுடைய கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு இன்றைக்கு பேரவையில் முன்வைத்திருக்கிறேன். அதில் சில வேண்டுகோளை மாண்புமிகு முதலமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறேன். தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களையோ தீர்மானங்களையோ ஒன்றிய அரசு கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை. அது கச்சத்தீவு தீர்மானமாக இருக்கலாம், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தீர்மானமாக இருக்கலாம், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பொது வாக்கெடுப்பினூடாக ஒரு சுதந்திர தனித்தமிழை அரசை உருவாக்கி தர வேண்டிய தீர்மானமாக இருக்கலாம், பேரறிவாளன் விடுதலையாக இருக்கலாம், காவேரி முல்லைப்பெரியார் பாலாற்று பிரச்சனைகளாக இருக்கலாம், தமிழக வேலை தமிழருக்கே கிடைக்க வேண்டும் என்பதை குறித்தான நம்முடைய கருத்தாக இருக்கலாம். ஆக எதை குறித்தும் கவலைப்படாத ஒன்றிய அரசிடம் குவிந்து கிடக்கிற அதிகாரமான இன்றைக்கு ஒத்திசைவு பட்டியலில் இருந்த கல்வி, சட்டம், மருத்துவத்தை தனதாக்கி ஆதிக்கம் செலுத்துகிற அடாவடி ஒன்றிய அரசுகளுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டை டிஎன்பிசி ஊடாக ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு பதவிகளில் அமரலாம் என்கிற சட்டம், இதுபோன்ற அடுக்கடுக்காக தமிழர்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகங்களை ஒன்றிய அரசு செய்து வருவதற்கு ஒரு முடிவு கட்டுகின்ற வகையில் மாநில அரசு, அதாவது ராணுவம், பண அச்சடிப்பு, தபால் துறை, தொடர்வண்டித்துறை, வெளிநாட்டு எல்லை பாதுகாப்பு போன்ற துறைகளை மட்டும் ஒன்றிய அரசு வைத்துக் கொண்டு மீதி அனைத்து அதிகாரங்களும் உள்ளடக்கிய ஒரு மாநில தன்னுரிமை கொண்ட ஒரு தமிழர் தேசம் இந்த மண்ணில் ஆட்சி செய்யக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை சட்டப்பேரவையில் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறேன். தந்தை பெரியார் வெள்ளக்காரனிடத்தில் நாம் அடிமையாக இருந்த போதே 1928 தமிழ்நாடு தமிழருக்கே என்று திருச்சியில் மாநாட்டை நடத்தி சென்னை சீரணி அரங்கிலே இதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதற்கு பிறகு ஐயா புலவர் கலீல் பெருமாள் அவர்கள் தனி தமிழ்நாடு என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு அரசியல் பேரியக்கத்தை கட்டி அமைத்தார். அவருடைய சீடராக இருந்த தோழர் தமிழரசன், தமிழ் தேசிய போராளி, தமிழ்நாடு இந்தியாவிடம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன்வைத்து ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்தார். ஆக நாம் சுதந்திர இந்தியாவின் 51 ஆண்டு காலமாகவும் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு 1928 இருந்தோம், பிரிட்டிஷ் அரசு காலத்தில் இருந்தோம், இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவில் இருந்தோம் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆதலால் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது ஒரு தன்னுரிமை தேசம். நான் சொன்ன இந்த 5 ஒன்றிய அரசோ அல்லது மத்திய அரசோ கையிலே வைத்துக் கொண்டு மீதி ஏனைய அனைத்து அதிகாரங்களும் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கும் இந்த சட்டமன்றத்துக்கும் இருக்க வேண்டும். அதற்குரிய பரிந்துரைகளை இந்த வல்லுநர் குழு ஆய்ந்து அறிந்து தமிழக முதல்வர் கரங்களிலே தந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். ஏற்கனவே ராஜமன்னார் கமிட்டி, லட்சுமண முதலியார் கமிட்டி, திரு ரெட்டி கமிட்டி அந்த பரிந்துரைகள் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தவில்லை. மீண்டும் 51 ஆண்டு காலமும் நாம் அதுபோன்று ஒரு குழுவை நியமித்து, கமிட்டியை நியமித்து அதுவும் அமுல்படுத்தப்படாமல் நடைமுறைப்படுத்தப்படாமல் ஆகிவிடக் கூடாது. காரணம், சென்னையில் இருக்கிற நம்முடைய ஸ்டாலின் மருத்துவமனை, நம்முடைய கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நம்முடைய பொது அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி, இந்த மருத்துவக் கல்லூரிகளிலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் என்கிற படிப்பை ஒவ்வொரு கல்லூரியிலும் 14 சீட்டு, 7 சீட்டு, 10 சீட்டு இருக்கு முக்கியமான படிப்புக்கான இடங்கள்.
இதிலே 99% இடங்களை வட இந்தியர்களை அபகரித்துக் கொள்ளுகிறார்கள், கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகமான ஆயக்கர் பவனில் தொடங்கி எல்லா ஒன்றிய அரசுகளிலே 90% 99% வட இந்தியர்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறார்கள். இங்கே நம்முடைய நிலம் பறிக்கப்படுகிறது, ஆற்று உரிமை பறிக்கப்படுகிறது, நம்முடைய கடல் வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது, நம்முடைய இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.